Today we discuss about RH factor. The RH factor, otherwise called RH antigen, it was discovered by Karl Landsteiner and Alexander Wiener in the year of 1940. The RH factor are present in the surface of erythrocytes or RBC. Today we will see about RH factor. The RH factor or RH antigen is found on the surface of erythrocytes. The RH factor அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இந்த RH ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் தான் RH ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லாண்ட்ஸ்டீனர் அண்டு அலெக்சாண்டர் வீனர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து 1940 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. எதில் எந்த அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஆஃப் ரீசஸ் மங்கி ஆர் அந்த மங்கிக்கு பேர் மெக்காக்கா ரீசஸ் அண்டு லேட்டர் இன் ஹியூமன். ஸோ இந்த RH ஃபேக்டர் ஃபஸ்ட்டு ரீசஸ் மங்கி மக்காக்கா ரீசஸ் அப்படிங்கிற மங்கியில் இருக்கிறதாவும் அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் பீயிங்கில் இருக்கிறதாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. The term RH factor refers to immunogenic D antigen of the RH blood group system. The term RH factor எதிலிருந்து எடுத்தாங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா refers to immunogenic D antigen of the RH blood group system. The RH blood group systemத்தில் the term RH factor வந்து immunogenic D antigen அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுது. இது 1 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், an individual having D antigen or RH-D positive. இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நம்ம பிளட் குரூப்பை சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஏ பிளட் குரூப் இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது, ஏபி இருக்குது. இதில் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது அதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தருக்கு RH-D பாசிட்டிவ் RH-D இருந்ததுன்னா டி ஆன்டிஜன் இருந்ததுன்னா அவங்களுக்கு RH-D பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தோஸ் வித்தவுட் டி ஆன்டிஜன் அவங்களுக்கு டி ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா அவங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். ஒருத்தருக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோன்னா இப்போ ஏ பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களோட பிளட் குரூப்பில் டி ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ், அவங்களுக்கு டி ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ். ஸோ நம்ம 4 டைப் ஆஃப் பிளட் குரூப் தெரியும். அதில் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத எதை வச்சு பிரிக்கிறோன்னு தெரியும். அடுத்தது பாருங்கள், ரீசஸ் ஃபேக்டர் இன் த பிளட் இஸ் இன்ஹெரிட்டட் அஸ் எ டாமினன்ட் ட்ரைட்ஸ். த ரீசஸ் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் வந்து எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ட்ரைட்ஸில் தான் டாமினன்ட் ஜீன் இருந்தால் தான் இது இன்ஹெரிட்டட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Naturally occurring anti-D antibodies are absent in the plasma of any normal individuals. இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் anti-D antibodies are absent in the plasma of any normal individual. However, if an RH negative person is exposed to RH positive blood cells for the first time, இப்போ ஒருத்தருக்கு RH நெகட்டிவாக இருக்காங்க, இன்னொருத்தர் RH பாசிட்டிவாக இருக்காங்க. இவங்களோட பிளட்டை வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பிளட் வந்து கொயாக்குலேட் ஆகிரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த பிளட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். அண்ட் த அதர் ஹேண்ட், when an RH positive person receive RH negative blood, no effect is seen. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவ் பர்சனுக்கு ரிசீவ் RH நெகட்டிவ் பிளட் நோ எஃபெக்ட் இஸ் சீன், அவங்களுக்கு அந்த மாதிரி உண்டாகிறதில்லை. ஸோ இதில் என்னென்னா ஒருத்தரோட ஆன்டி-D அதை நம்ம பார்க்கணும். ஆன்டி-D ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சண்ட் இன் த பிளாஸ்மா ஆஃப் எனி நார்மல் இண்டிவிஜுவல்ஸ். ஆன்டி-D வந்து பிளாஸ்மாவில் இருக்காது. ஹவவர் இஃப் அன் RH நெகட்டிவ் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ் டு RH பாசிட்டிவ் பிளட் செல்ஸ், ஸோ அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஃபார் த ஃபஸ்ட்டு டைமில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர்.
இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம 2 பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து எப்படி போகுது, ஜெனட்டிக் கண்ட்ரோல் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஃபேக்டர் RH ஃபேக்டரை பற்றி ஃபிஷர் அண்டு ரேஸ் இவங்க 2 பேரும் ஒரு ஹைப்போதீசிஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைப்போதீசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா RH factor involve 3 different pairs of alleles located and 3 different closely linked loci on the chromosome pair. This system is more commonly is used today and use the CDE nomenclature. ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த RH factor அப்படிங்கிறது இன்வால்வ் 3 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் அல்லீல். இப்போ ஒரு அல்லீல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இட் இஸ் ஏ ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம். இந்த பேர் ஆஃப் குரோமோசோமில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து நம்ம இந்த ஃபேக்டர் RH ஃபேக்டரில் வந்து 3 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் அல்லீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது located and the different closely linked loci and the chromosome சேர்ந்தாப்பில் இருக்கிற குரோமோசோமில் 3 பேர் வந்து இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this system is more commonly in use. இதை தான் இப்போ nowadays நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா CDE நாமன்குலேச்சர் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறோம். இந்த RH ஃபேக்டரு எப்படி வந்து ஒரு ஜெனட்டிக் கண்ட்ரோல் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து இது சிம்பிளாக இன்னொரு டயக்ராம் உங்களுக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த கேபிட்டல் சி இருக்குது, அதே மாதிரி ஸ்மால் சி இருக்குது. இந்த கேபிட்டல் சியிலேருந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டியிலேருந்து கேபிட்டல் இ ஸ்மால் இ, அதே மாதிரி இந்த ஸ்மால் டியிலேருந்து கேபிட்டல் இ ஸ்மால் இ, இது 2 இருக்கிற மாதிரி இங்கே போட்டுறோம். அடுத்தது இதில் இந்த ஸ்மால் சியிலேருந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதே மாதிரி இந்த கேபிட்டல் டியிலேருந்து கேபிட்டல் இ கேபிட்டல் சி இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. அதே மாதிரி இதில் டியிலேருந்து கேபிட்டல் இ அண்டு ஸ்மால் சி இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து அல்லீல் வருது. இந்த அல்லீலில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேபிட்டல் டி இருக்கோ அது மட்டும்தான் பாசிட்டிவ், கேபிட்டல் டி இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ். ஸோ இதை வச்சு தான் நம்ம டெட்டர்மைன் பண்ணுறோம். ஒருத்தரோட பிளட் குரூப்பில் இந்த டி கேபிட்டலாக இருக்கா அவங்க பாசிட்டிவ் பர்சன், அதே மாதிரி அவங்கள வந்து ஸ்மால் டி இருக்கா அவங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் RH பாசிட்டிவ் அண்டு RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாகவே இந்த உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா ஜான் கிரிகர் மெண்டல். அவர் வந்து ஜீன்கிற வேர்டை வந்து அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. த ஃபேக்டர் அப்படிங்கிற இதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேட்கலாம் 2, 4, 6, 8 அல்லீல்ஸ் இதிலிருந்து நமக்கு கிடைக்குது. அந்த கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் டி இருந்ததுன்னா அவங்க பாசிட்டிவாகவும், ஸ்மால் டி இருந்ததுன்னா அவங்க நெகட்டிவாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபோவ் டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3 பேர்ஸ் ஆஃப் RH அல்லீல் CC, DD and EE, capital C, small c, capital D, small d and capital E, small e occurs at 3 different loci on homologous chromosome. இந்த ஒரே மாதிரி இருக்கிற குரோமோசோமில் வந்து இந்த மாதிரி மூணு அல்லீல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த பாசிபிள் ஜீனோடைப் வில் பி 1. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆல் ஜீனோடைப் கேரிங் எ டாமினன்ட் டி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் ஏதாவது டாமினன்ட் டி இருக்குது அப்படின்னா அவங்க வில் ப்ரொடியூஸ் RH பாசிட்டிவ் phenotype and double recessive genotype DD will give rise to RH negative. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட அல்லீல் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அல்லீலில் எது கேபிட்டல் லெட்டர் இருக்கா, கேபிட்டல் லெட்டர் இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கேபிட்டல் லெட்டர் டி இருந்ததுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதில் ஸ்மால் டி தான் இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவரோட ஹைப்போதிசிஸ் இருக்குது. அடுத்தது
Wiener hypothesis. Wiener proposed the existence of 8 allele. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 8 சொல்லியிருக்காரு. இதில் R1, R2, R0, RZ அப்படின்னு 4, அதே மாதிரி ஸ்மால் ஆர், ஸ்மால் r1, ஸ்மால் r11, ஸ்மால் ry அப்படிங்கிற ஒரு 4 சொல்லியிருக்காரு. மொத்தம் இவர் இதுலேயும் வந்து 8 இருக்குது. அடுத்தது சிங்கிள் RH லோக்கஸ். இந்த ஒரு சிங்கிள் RH லோக்கஸில் 8 இருக்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஆல் ஜீனோடைப் கேரிங் எ டாமினன்ட் ஆர் அல்லீல் R1, R2, R0, RZ வில் ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் RH பாசிட்டிவை உண்டு பண்ணுறது இந்த 4மே. கேபிட்டல் லெட்டர் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் பிளட் குரூப் ஆகும் பீனோடைப். அண்டு டபுள் ரிசசிவ் ஜீனோடைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RR, ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் r1, ஸ்மால் ஆர், ஸ்மால் r11, ஸ்மால் ஆர், ஸ்மால் ry இதெல்லாம் இருந்ததுனாவும் வில் கிவ் ரைஸ் டு நெகட்டிவ் பீனோடைப். ஸோ இதில் ஜென்ரலாக பிளட் குரூப் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு தெரியும் இதில் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு 2 விஷயத்தை இவங்க 2 ஹைப்போதீசிஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ த வைனர் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா பார்த்துக்குங்க. இது 5 மார்க்கில் கேட்கலாம். வைனர் ப்ரொப்போஸ்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 8 அல்லீல். என்னென்ன அல்லீல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கூட 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்கம்பேட்டபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர் erythroplastosis fetalis. So the incompatibility of RH factor erythroplastosis fetalis அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர்த்துக்கு மேரேஜ் நடக்கும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குது, அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும்போது ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துடும். ஆனால் 2வது குழந்தை 3வது குழந்தையெல்லாம் இறந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிளட் குரூப்பு ஒன் ஆஃப் த ரீசன். ஒருத்தருக்கு பாசிட்டிவ், ஒருத்தருக்கு நெகட்டிவாக. அதுதான் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. அப்படின்னா அதுவும் வந்து பிளட் குரூப்போட ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த பிளட் குரூப் ஒருத்தருக்கு ஆணுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது, பெண்ணுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்களோட எம்ப்ரியோவில் ஃபஸ்ட்டு சைல்டு பிறந்துடும், 2வது சைல்டு பிறக்காது, 3வது பிறக்காது. அதுக்கப்புறம் பிறக்கிறது எல்லாமே வந்து டெத்தாகவே பிறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த RH இன்கம்பேட்டபிலிட்டி ஹேஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் சைல்டு பர்த். இது வந்து நம்ம சைல்டு பர்த்தில் இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இஃப் a woman is RH, if a woman is RH negative, the man is RH positive, the fetus may be RH positive, inherited the factor. இப்போ அந்த நம்ம இறந்துரும்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு. இதில் அந்த குழந்தை வந்து ஃபார்ம் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது, அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குது. குழந்தை ஃபார்ம் ஆகும்போது ஹஸ்பண்டுக்கு இருந்த பாசிட்டிவ்லேயே குழந்தையும் ஃபீட்டஸும் ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்புறம் வர்றது எல்லாமே இறந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RH ஃபேக்டர் தான் காரணம். சரிங்களா? த ஃபீட்டஸ் மே பி RH பாசிட்டிவ், இன்ஹெரிட்டட் த ஃபேக்டர் ஃப்ரம் இட்ஸ் ஃபாதர்லேருந்து அதுக்கு வந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து இறந்துருன்னு சொல்கிறோம். த RH நெகட்டிவ் மதர் பிகம் சென்சிடைஸ்டு பை கேரிங் RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ் வித்தின் ஹர் பாடி. இப்போ அவங்க RH நெகட்டிவ் தான் அவங்களுக்கு இருக்கும் மதருக்கு, ஆனால் குழந்தைக்கு வந்து RH பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா அது உடனே அதோட அவங்களோட பாடி என்ன செஞ்சிடும், அதுக்கு இம்யூனிட்டியை உண்டு பண்ணி அந்த குழந்தைய அழிக்கிற அளவுக்கு அது இம்யூனிட்டியை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு சைல்டில் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த குழந்தை டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த சைல்டுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். டியூ டு த டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். அந்த டெலிவரி டைமில் அந்த பிளட் வெசல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிரும். அப்போ இதிலிருந்து அந்த மதரோட பாடிக்கு போகும்போது அங்கே இம்யூன் சிஸ்டத்தில் டெவலப் ஆகி அதுக்கு ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணி வச்சிரும். During childbirth, the mother immune system recognize the RH antigen and get sensitized. The sensitized mother produce RH antibodies. அவங்க பாரு இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தைக்கு என்ன
ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கோ அதுக்கு எதிராக இவங்க உண்டு பண்ணிடுவாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்குது, குழந்தைக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்குது. உடனே குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுல அந்த பிளட்டு இதாகும்போது அவங்க உடம்புல ஆன்டிபாடிஸ் அதுக்கு உண்டு பண்ணி வச்சிரும். ஏன்னா நமக்கு தெரியும் ஆன்டிபாடிஸ் அப்படின்னாவே நம்ம பாடியில் எனி ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் இஸ் என்டர் இன்சைடு த பாடிக்குள்ளே ஏதாவது உள்ளார என்ட்ரானாவே நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணிடும்னா அதுக்கு ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணிடும். இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஆன்டிஜின் அப்படிங்கிறது வெளியிலிருந்து போகிறது பிளட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் உண்டு பண்ணிடும். இந்த பிளட் குரூப் வந்து இதோட ஆர்ஹெச் ஃபேக்டர் அந்த பிளட்டில் கலக்கும்போது அந்த குழந்தை அதோட அம்மாவுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் உண்டு பண்ணி அடுத்த ஜெனரேஷன்லேருந்து அழிக்கிற அளவுக்கு அது உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆன்டிபாடிஸ் ஆர் immunoglobulin G type which are small and can cross placenta and enter the fetal circulation. ஸோ அதே மாதிரி இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறதுல நமக்கு 5 டைப் இருக்குது. இம்யூனோகுளோபுலின் G. ஸோ இம்யூனோகுளோபுலின் G அப்படிங்கிற ஒரு டைப் வந்து பிளசண்டா வழியாக ரொம்ப சின்னது. இது பிளசண்டா வழியாகவே தாயிலிருந்து அந்த குழந்தைக்கு போகிற அளவுக்கு இதில் மூமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சின்னது. ஸோ இதில் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின் Gன்னு ஒன்று இருக்குது, இம்யூனோகுளோபுலின் Aன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இம்யூனோகுளோபுலின் Mன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது இம்யூனோகுளோபுலின் E அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அதே மாதிரி இதில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒன்று தான் ரொம்ப சின்னது, அதுதான் பிளசண்டா வழியாக தாயிலிருந்து அதோட ஃபீட்டஸுக்கு போகிற ஒன்று. ஸோ இது வந்து பார்த்துங்க, இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். இம்யூனோகுளோபுலின் G மட்டும் பிளசண்டா வழியாக தாயிலிருந்து குழந்தைக்கு போகக்கூடிய அந்த தாய் சேய் இணைப்பு திசு பிளசண்டான்னு சொல்கிறோம், அது வழியாக இது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வேறு எதுவுமே போகாது. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு, by the time the mother get sensitized and produce antibodies, the child is delivered. அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்களோட பாடியில் அதுக்கு எதிராக உருவாக்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி no effect are associated with exposure to the mother to RH positive antigen. During the first child birth, subsequent RH positive children. இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் ஆர்ஹெச் பாசிட்டிவ் தான் வந்தது, அடுத்த குழந்தையும் ஆர்ஹெச் பாசிட்டிவாக வந்ததுன்னா அதை கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது இறந்தே பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சப்சீக்வெண்ட் ஆர்ஹெச் பாசிட்டிவ் சில்ட்ரன் கேரிடு பை த சேம் மதர் may be exposed to antibodies produced by the mother against RH antigen which are carried across the placenta into the fetal blood circulation. ஸோ ரெண்டாவது அட்டியும் அவங்களுக்கு அதே மாதிரி. இப்போ ரெண்டாவது அட்டி குழந்தை இறக்காமல் கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் என்னவோ ஆர்ஹெச் நெகட்டிவில் இருக்காங்களா அதே மாதிரி இருந்ததுன்னா அது இறக்காமல் இருக்கும். ஆனால் ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா குழந்தை இறந்துடும். அப்படின்னா அவங்களோட பாடியில் மதரோட பாடியில் அதுக்கு இம்யூன் சிஸ்டத்தை உண்டு பண்ணி அதை கில் பண்ணுற அளவுக்கு அதை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், திஸ் காஸ் hemolysis of fetus RBC resulting in hemolytic jaundice. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸை உண்டு பண்ணும் அண்டு அனிமியாவையும் உண்டு பண்ணும். அனிமியா அப்படிங்கிறது வீக்னஸ் எதனால் வரும் அப்படின்னா ஆர்பிசி எல்லாம் ரொம்ப ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணி அனிமியா வீக்னஸையும் உண்டு பண்ணும். இல்லாட்டி ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலைன்னு சொல்கிறோம், அதையும் உண்டு பண்ணும். திஸ் கண்டிஷன் இஸ் நவுன் அஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் HDV அப்படின்னு கேட்கலாம். இந்த கொஸ்டின் கேட்கலாம், இதை நல்லா பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ். ஜென்ரலாக இதில் நிறைய இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RH ஃபேக்டர் அதை வச்சு தான் நம்ம பிளட் குரூப்பை சொல்கிறோம், நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேனுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஃபீமேலுக்கு நெகட்டிவாக இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகுது, பிறக்கிற குழந்தை பாசிட்டிவான குழந்தை ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்புறம் வர்றதுக்கு அதோட மதருக்கு வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால குழந்தைக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனால அதோட மதர் பிளசண்டா வழியாக மூமெண்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புல நெகட்டிவ்
நெகட்டிவ் இருக்குது, ஆனால் பாசிட்டிவ் எம்ப்ரியோவை கேரி பண்ணுறதுனால அவங்களோட பாடியில் இம்யூன் சிஸ்டத்தை உண்டு பண்ணிடும். அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தையிலேருந்து அந்த குழந்தை பாசிட்டிவாக இருந்தால் இறந்துடும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, பண்ணிவிட்டு இதை படிச்சிருங்க. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ். இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. முதல்ல அந்த காலத்துலலாம் எதுவுமே தெரியல, ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அதை வச்சு நம்ம எது வந்ததுனாலும் அதை நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம். இதுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டாக்டர் முறையாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் இதில் இஃப் த மதர் இஸ் RH நெகட்டிவ் and fetus is RH positive and anti-D antibodies should be administered to the mother at 28th and 34th week. இப்போ அந்த அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க, ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் அது இருக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. எந்த வீக் அப்படின்னா இது கேட்கலாம் 1 மார்க்கில். 24th 28லேருந்து 34 அந்த வீக்கில் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. வீக் ஆஃப் கெஸ்டேஷன் அஸ் ஏ ப்ரோபைலேட்டிக் மெஷர்ஸ். இஃப் த RH நெகட்டிவ் மதர் டெலிவர் RH பாசிட்டிவ் சைல்டு தென் ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட் டு த மதர் சூன் ஆஃப்டர் டெலிவரி. அந்த மாதிரி டைமில் அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக ஒரு இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு அது என்ன கொடுக்கணுமோ அந்த இதை கொடுத்துட்றாங்க. திஸ் டெவலப் பாசிவ் immunity and prevent the formation of anti-D antibodies in the mother blood. இந்த மாதிரி இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி-டி உருவாகாத மாதிரி நம்ம தடுத்துடலாம். ஏன்னா ஆன்டி-டி இருந்ததுனாவே அதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறோம், அது இல்லாத மாதிரி அவங்கள பண்ணிடலாம் அந்த மதருக்கு. ஓகேங்களா? அண்டு RH fetal RBC before the mother immune system is sensitized. This has to be done whenever the woman attain ப்ரெக்னென்சி. இதை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணுமோ அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 2வது சைல்டு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரீசஸ் ஃபேக்டர் ஆர் RH ஆன்டிஜின் அப்படின்னு பார்த்தோம். ரீசஸ் ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் RH ஆன்டிஜின் அப்படின்னு சொல்கிறோம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் லான்ஸ்டீனர் அண்டு அலெக்சாண்டர் வெய்னர் இன் 1940. இதை நோட் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, ரீசஸ் மங்கி மெக்காக்கா ரீசஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வைனர் ஹைப்போதீசிஸ். இதை 5 மார்க்கில் கூட கேட்கலாம், இது கொஞ்சம் பெருசு தான். அப்படி இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ஃபிஷர் அண்டு ரேஸ் ஹைப்போதீசிஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் இதில் வந்து இந்த அல்லீல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை அல்லீல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கேபிட்டல் டி இருக்கா அது பாசிட்டிவ், கேபிட்டல் டி இல்லையா ஸ்மால் டி தான் இருக்கா அப்படின்னா அது நெகட்டிவ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ். ஸோ இதில் வந்து இதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், இதை பார்த்துக்குங்க. அடுத்தது ப்ரிவென்ஷன் கூட கேட்கலாம், இல்லாட்டி ப்ரிவென்ஷன் வந்து 3 மார்க்கில் கூட கேட்கலாம், இதை பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ நமக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்குது. எப்படி வந்து செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது மேலில் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இப்போது ஒரு மேல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்பெர்மில் வந்து அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து செக்ரீட் ஆகிற ஸ்பெர்ம், அதான் அதில் வந்து இருக்கிற குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து அவங்களுக்கு என்னவாக இருக்குன்னா XY இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலில் வந்து இருக்கிற செக்ஸ் குரோமோசோம் வந்து XX இருக்கும். இப்போ ஒரு சைல்டு வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் தான். ஏன்னா நம்ம இதை படிக்கும்போது நமக்கு இந்த லெசன் இந்த டாப்பிக்கை படிக்கும்போது நமக்கு தெரியும்
ஏன்னா மேலில் வந்து XYங்கிற செக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஃபீமேல் எல்லா ஃபீமேலுக்கும் XX குரோமோசோம் தான் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு ஜென்ரலாக 23 பேர் ஆஃப் குரோமோசோமை வந்து நம்ம பிரிச்சிடுறோம். அந்த 23 பேரில் வந்து 22 பேர் வந்து பாடி குரோமோசோம்னு சொல்கிறோம், 1 குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த செக்ஸ் குரோமோசோம் இப்போ டியூரிங் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அவங்களோட என்ன குரோமோசோம் அவங்களுக்கு போகுதோ மேலிருந்து ஃபீமேலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் த செக்ஸ் குரோமோசோம் எக்ஸாக இருக்குது, எக்ஸ் மேலிருந்து ஃபீமேலுக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன சைல்டு அப்படின்னா ஃபீமேல் சைல்டு, எக்ஸ் ஃபீமேல் சைல்டு. இன்கேஸ் அவங்களுக்கு டியூரிங் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு ஒய் குரோமோசோம் மேலிருந்து ஃபீமேலுக்கு போகுது அப்படின்னா XY அது மேல் சைல்டு. ஸோ த செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிம்பிளாக நமக்கு இருந்தாலும் சில அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் இந்த லெசனில் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ த செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு மேலில் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கில் மேல் தான் டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகேங்களா? இஃப் அன் RH நெகட்டிவ் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ் டு RH positive blood cells for the first time, anti-D antibodies are formed in the blood of the individuals. இரத்தத்தில் காணப்படும் ரீசஸ் காரணியானது ஓங்கு பண்பாக மரபு வழி கடத்தப்படுகிறது. நமக்கு பார்த்தது தான். அடுத்தது, இயற்கையாகவே அனைவரின் பிளாஸ்மாவிலும் டிக்கு எதிரான எதிர்ப்பொருட்கள் இருப்பது இல்லை. இது பிளாஸ்மாவில் எல்லாத்துக்குமே இல்லை. RH நெகட்டிவ் இரத்தம் RH பாசிட்டிவ் இரத்தத்தோடு தொடர்பு ஏற்படுகிற போது இவர்கள் இரத்தத்தில் டிக்கு எதிரான எதிர்ப்பொருள் உருவாகிறது. இது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உருவாகிறது. ஆனால் RH உடையோர் RH அற்றோரின் இரத்தத்தை பெறும்போது எவ்வித விளைவும் உண்டாவதில்லை. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன், ஆன் த அதர் ஹேண்ட் when the RH பாசிட்டிவ் பர்சன் ரிசீவ் RH நெகட்டிவ் blood no effect is seen அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு RH